ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தோட சர்வதேச விமான நிலையம் ஒரு சில மணி நேரங்கள் திடீர்னு மூடுறாங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணுறாங்க. இதனால் ஊருக்கு போகிறதுக்காண்டி டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அவங்களோட டிக்கெட்டு கேன்சல் ஆகிடுங்கிற அந்த பயத்திலேயே இருப்பாங்க. குவைத்து ஏர்போர்ட்டுடைய தற்போதைய நிலவரம் என்ன? டிக்கெட்டு ஒருவேளை கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய பணம் முழுமையாக கிடைக்குமா? அடுத்து குவைத்தில் வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கை. கடைசியாக காதி விசா தொழிலாளர்களுக்கான புதிய சட்டம். இப்படி பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோக்குள்ள இருக்குது. அதனால் இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ், நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கிற என்னைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க குவைத்தோட மிக முக்கியமான நியூஸை பார்த்தலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360. குவைத்தில் வீட்டு வேலைக்கு, அதாவது காதி விசான்னு சொல்லுவாங்க. இதில் ஹவுஸ் டிரைவர், ஹவுஸ் பாய், தப்பாக்கு, கதாமா ஆகியவர்களுக்கான விசாவை எடுப்பதற்காக இனிமே இந்த விசா சென்டருக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்பான்சர்கள் சாகில் ஆப் மூலியமாகவே புதிய விசாவை பெற்றுக்கொள்ளும் வகையில் புதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் சிங்கிள் ஆணாகவோ இல்லைன்னா பெண்ணாகவோ இருந்தாங்கன்னா ஒரு நபரை வீட்டு வேலைக்கு எடுத்துக்கிட முடியும். இதுவே கணவன், மனைவி, பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஒரு வீட்டுக்கு பணிப்பெண்ணோ ஒரு டிரைவரை எடுத்துக்கிட முடியும். அதுவே மொத்தமா ஃபேமிலியோட இருக்கிறாங்க அப்படின்னா 3 நபர்களை வீட்டு வேலைக்கும் ஒரு டிரைவரை எடுத்துக்கிட முடியும். அதுபோல குவைத்துக்கு நீங்க வீட்டு வேலைக்கு வர போறீங்கன்னா கண்டிப்பா இந்தியன் எம்பசியால் வழங்கப்படும் அக்ரிமெண்ட் பேப்பரோட குவைத்துக்கு வாங்க. அப்பதான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னா இந்தியன் எம்பசி உங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணும். அதுபோல 10வது படிச்சு முடிக்காதவங்களுக்கு ஈசிஆர் பாஸ்போர்ட்டா தான் இருக்கும். இப்போ நீங்க ஒருவேளை வீட்டுக்கோ இல்லைன்னா கம்பெனிக்கோ வேலைக்கு வர போறீங்கன்னா கட்டாயம் இந்த பிஒய் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டு குவைத்துக்கு வாங்க. நிறைய நபர்கள் அக்ரிமெண்ட் பேப்பர் இல்லாமயே குவைத்துக்கு வராங்க. இந்தியன் எம்பசி சொல்ற இந்த வழிமுறைகளின்படி நீங்க குவைத்துக்கு வந்தால் மட்டுமே உங்களுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும். இப்போ அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா குவைத்தோட சர்வதேச விமான நிலையம் தொடர்பாக தொடர்ச்சியான தகவல்களை நம்ம சேனல்ல போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருந்த அறிவிப்புகள் திடீர்னு மாறி வருகிறது. நேற்று காலையில முதற்கொண்டு ஒரு சில குறிப்பிட்ட மணி நேரங்கள் மட்டும் பாதுகாப்பு சூழ்நிலைகளுக்காக வான்வழி பரப்ப மூடி வச்சிருந்தாங்க. பிறகு அதை ஓபன் பண்ணி ஜசீரா ஏர்வேஸும் குவைத் ஏர்வேஸும் அவங்களோட சேவை மறுபடியும் தொடங்கினாங்க. இதை சொல்றதுக்கு முக்கிய காரணத்தை பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு தகவல் வெளியில வருது, ஏர்போர்ட் மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 மணி நேரங்களுக்கு பிறகு மறுபடியும் பழைய மாதிரி விமான சேவை தொடங்கி ஜசீரா ஏர்வேஸும் குவைத் ஏர்வேஸும் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு தகவல் வெளியாகுது. இதனாலேயே பயணம் செய்யக்கூடிய பயணிகள் நம்மளோட டிக்கெட் கேன்சல் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அச்சத்திலேயே பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கு. குவைத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயணிக்கக்கூடிய பயணிகள் சேஃப் அண்ட் செக்யூரா அவங்களோட பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அசாதாரண சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது ஒரு சில மணி நேரங்கள் வான்பரப்பை க்ளோஸ் பண்றாங்க. இதை நினைச்சு பயணிகள் யாரும் பயப்பட வேணாம். அது மாதிரி முந்தைய வீடியோக்கள் நம்ம சொல்லியிருப்போம், நம்பகத்தன்மையற்ற ஆப்ல நீங்க டிக்கெட்டை முன்பதிவு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தெரியாத எந்த ஒரு டிராவல்ஸையும் நீங்க டிக்கெட்டை புக் பண்ணவும் செய்யாதீங்க. இப்ப ரன்னிங்ல இருக்கிறது 2 ஃபிளைட் மட்டும் தான். நீங்க எமர்ஜென்சிக்கு ஊருக்கு போறீங்கன்னா இந்த ஜசீரா ஏர்வேஸ்லயும் குவைத் ஏர்வேஸ்லயும் சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரப்பூர்வமான அந்த டிராவல் ஏஜென்சிகள்ல டிக்கெட்டை போட்டு எடுத்துக்கங்க. அது மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாப்ல, ஊருக்கு போறதுக்காண்டி அவர் டிக்கெட் போட்டிருக்காரு போல இருக்கு. அவருக்கு டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் கழிச்சிட்டு தான் பேலன்ஸ் பணத்தை ரீஃபண்ட் பண்ணிருக்குதோ. அதுலயே என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு சில நிறுவனங்கள்ல எல்லாம் காலதாமதமா ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி அசாதாரணமான சூழ்நிலைகள்ல எப்ப எந்த டயத்துல டிக்கெட் கேன்சல் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால டிக்கெட்டை போட்டு புக்கிங்ல வைக்காதீங்க. ஏன்னா ரீஃபண்ட் ஆகுறதுலயே காலதாமதம் ஏற்படும். நீங்க போறதுக்கு 1 நாள் 2 நாள் இல்லைன்னா 3 நாள் இந்த கேப் இருக்குதுன்னா நீங்க டக்குனு டிக்கெட்டை போட்டுட்டு ஊருக்கு போறதுக்கு எமர்ஜென்சியா இருந்தா மட்டும் போங்க. அதுபோல தேவையில்லாத வதந்திகளை நம்பாதீங்க. குவைத் அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடக்கூடிய தகவல்களை மட்டும் நம்புங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா முன்ன மாதிரி கிடையாதுங்க. இப்போ ரூல்ஸ் பயங்கரமா இருக்குது. அதுபோல சோசியல் மீடியால ஏதாவது ஒரு போஸ்ட போட போறீங்கன்னா அதிக எச்சரிக்கையான பதிவுகளை போடுங்க. தற்போது இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையில இது சம்பந்தமான வீடியோக்கள், போட்டோக்களை போடுறது இல்லைன்னா யாரையாச்சும் எதிர்த்து இல்லைன்னா ஆதரிச்சு வலைதளங்கள்ல பதிவிடுறது இதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா குவைத்தோட சட்டத்திட்டங்கள் அந்த மாதிரி இருக்குது. தண்டனைகளும் ரொம்ப மோசமா கிடைக்கும். கடைசியா சர்வதேச விமானங்கள் அனைத்தும் முனையம் 4 இருந்து சேவைகளை தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருந்துச்சு. இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனா அறிவிப்புகள் திடீர்னு வந்துகிட்டு இருக்குது. அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி இது மட்டும் நடந்துச்சுன்னா டிக்கெட்டோட ரேட் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால பயணம் செய்யக்கூடிய அல்லது இங்க இருந்து வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஆளுங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்து ஷேர் செஞ்சு விட்டுட்டு சப்ஸ்கிரைபே பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளையே ஃபாலோ பண்ணீங்க. See you நண்பா.